ஸோ குட் ஈவினிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீமார்க் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. ஐ எம் நாட் எ சிபி ரிசர்ச் அனலிஸ்ட். ஸோ நான் கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சிபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. இதை லேர்ன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஆர் எல்ஸ் you will end up in losing your money. Okay, ஸோ ஃபஸ்ட்டு நான் காஷன் சொல்லிட்டேன். ஸோ வாங்க நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ யாரும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நீங்கள் ஒரு 1 வீக் இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எக்காரணத்து கொண்டும் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் தான் லாஸில் இருப்பீங்க. என்னோடய வேலை நான் உங்களுக்கு லெவல்ஸை கொடுக்கறது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறது. ஸோ நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஓட்டாமல் பாருங்கள். ஸோ தட் நான் கொடுக்குற என்ன ஒரு நாலேஜ் இருக்கோ உங்களுக்கு அது ஃபுல்லாக கெயின் ஆகும். ஸோ வாங்க நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் கிளியர் கட்டாக இன்றைக்கி என்ன நடந்தது ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன நடந்தது கிளியர் கட்டாக பாருங்கள். மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில் கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இந்த லெவல், இந்த இடத்துல மார்க்கெட்டில் பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். பிக் கேண்டில். ஸோ பிக் கேண்டில் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு ஹெவியஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது இங்கே. ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே ஓப்பனிங்லேயே கொடுத்துருச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே பிக் கேண்டில் கொடுத்து திரும்ப ஒரு நல்ல மூவ்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு கீழே போகணும்னு நினச்சிங்க, இல்லை. ஸோ மேலே போய் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுக்கணும். மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை, மேலேயும் இல்லை. ஸோ மார்க்கெட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அந்த லெவலில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு டவுன் சைடு மூவ் வந்தது. இதில் நிஃப்டியில் ஓகே. ஸோ ஒரு மூவ் வந்துட்டு கண்டினியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு அப்ராக்சிமேட்லி 230 அப்புறம் ஒரு மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூவ் கொடுத்தது. ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இது இருந்தது. இப்போதைக்கு நம்ம டெலிகிராம் சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் புட் சைட் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டோட டைரெக்ஷனை நான் டைரெக்டாக கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலிங்கன்னா தட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யுவர் ஓன் மிஸ்டேக். ஸோ சொல்லவும் சொல்லியிருந்தேன் வீடியோவில் எந்த டைமில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு. செகண்ட்ஸ் கொண்டு நான் போட்டிருந்தேன், இந்த செகண்ட்ஸில் நான் இது சொல்லியிருக்கேன்ட்டு. ஸோ எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணீங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் மை வீடியோ இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் கமெண்ட் பண்ணலை, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணல, எனக்கு எந்த லாஸும் கிடையாது. ஓகே, மை ட்ரேட் இஸ் கோயிங் ஆன். உங்களுக்கு இஷ்யூ இருக்கும் பிகாஸ் நான் இதை கமெண்ட் பண்ணல. ஸோ வியூவர்ஸ் இல்லை, நோ கமெண்ட்ஸ், எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நான் ஐ வில் நாட் போஸ்ட் த வீடியோ. ஓகே, சிம்பிளாக அதான் பண்ணுவேன். ஓகே, பிகாஸ் நான் ட்ரேட் பண்ணி நான் சொல்லி தந்தது தான். ஐ வாண்ட் டு ஹாவ் என்ன சொல்கிறது, ஒரு இன்கம் இருக்கணும்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, உங்கள் லெவல்ஸும் சொல்லிவிட்டேன், எல்லாம் சொன்ன அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியலன்னா இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். என்ன நடக்கிறது நான் ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் நீங்கள் இதை ஒரு 15 மினிட் வீடியோ ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் பார்க்கலைன்னா யூ ஆர் இன் வெரி குட் வெரி பிக் லாஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இது முடிஞ்சு போச்சு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிச்சு பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்தது எக்ஸாக்டாக அதே தான் பாருங்கள். மார்க்கெட்டில் சொன்ன லெவல் மார்க்கெட்டில் இருந்துட்டு திரும்ப அதே லெவலில் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் கூட வரல. ஸோ என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு மூவ் கிடைக்கல. பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆச்சு. நான் சொல்லியிருந்தேன் நிஃப்டி கொஞ்சம் புட் சைடு போச்சு. ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் ஒரு புட் சைடு போயிடுச்சு. திரும்ப அதை ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ சொன்ன மாதிரியே லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு பாருங்கள். கிளியர் கட்டாக இதே லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, ரைட். பட் வி டோன்ட் ஏபிள் டு சி எ குட் மூவ். ஸோ வாங்க நாளைக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ மேலே இருக்க ஜோனை எழுதிக்கோங்க, 23,532 அண்ட் 23,515. ஓகே, அதே மாதிரி டவுன் சைட் ஜோன்ஸ் எழுதிக்கோங்க, 23,280 அண்ட் 23,237.
ஸோ முக்கியமான ஜோன். ஸோ இந்த லோயர் ஜோன், இந்த அப்பர் ஜோன். ஸோ இதுக்குள்ள பிரைஸ் இருக்குன்னு நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. எய்தர் ஒண்ணு அப் சைட் பிரேக் அவுட் குடுக்கணும், இல்ல டவுன் சைட் பிரேக் அவுட் குடுக்கணும் இந்த பிரைஸ்ல இருந்து. அப்பதான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா இது முக்கியமான FINDI ஜோன். நான் டெய்லி குடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ஃபாலோவிங். ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, ஒரு கேப் டவுன். ஓகே. ஒரு கேப் டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்? இன்கேஸ் எதனால நான் கேப் டவுன்னா, மார்க்கெட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு அப்சைட் மூவ்க்கு சான்சஸ் இருக்குன்ட்டு. ரைட்? இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ பட் அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் ஓப்பனிங் நத்திங், நோ யூஸ் ஆஃப் த ஓப்பனிங். ஓகே. ஸோ நைட்டில் ஆர்டர்ஸ் பஞ்ச் ஆகுது, யாருக்கும் நியூஸ் தெரியுது, அவங்க காலையில் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ தட் ஆர்டர் இஸ் பீங் பஞ்ச் இன் த மார்னிங். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் ஓப்பனிங் அண்ட் ஆல். ஓகே. பட் வாட் எவர் இட் இஸ், ஓப்பனிங் வச்சு நான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கேப் டவுன். ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இது. ஸோ கேப் டவுன் வச்சுட்டா முக்கியமான நம்மளோட இந்த முக்கியமான ஜோன். ஸோ ஏன் இந்த முக்கியமான ஜோன் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு கீழேயும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் ஃபார் நிஃப்டியை பொறுத்தவரை. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. ஒன்ஸ் 315 நல்லா பாருங்கள். 315க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 382. செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 442 வரும். 442 வந்துட்டு ஒரு புல் பேக் 382 கீழே உடையிற மாதிரி உடைச்சிட்டு திரும்ப போயிட்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்சைட் பாக்ஸ் ஜோன் வந்துடும். இது எப்போ நடக்கும்? கேப் டவுன் நம்ம நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கிறேன். சப்போஸ் கேப் டவுன் இதுக்கு கீழே எடுக்குது, நல்லா பாருங்கள், இந்த லைன் கீழே இருக்கணும். தட் மீன்ஸ் 23,222. ஓகே. இதுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு புட் சைடு வரும். புட் சைடு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 23,139 அண்ட் 23,085. ஓகே. ஸோ நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் சான்சஸ் வெரி லெஸ் சான்ஸ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் ஷுட் கோ ஃபார் அ கால் சைட். ஓகே. ஸோ கால் சைடில் ஒரு நல்ல வேரியேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரைட்? எக்ஸ்பெக்டட் தான். ஓகே. ஸோ அதனால் இதுக்கு கீழே போனாலும் கால் தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. இதுக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் தாராளம் புட் சைட் போங்க. சொன்ன டார்கெட்ஸ் உங்களுக்கு அச்சீவ் ஆயிரும். ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஆச்சுன்னா முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஜோன் இந்த ஜோன் தான். இதுக்கு மேலே போகிற மாதிரி போகும். பட் இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேயும் ஒரு ஜோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பெட்டர் இந்த லெவலில் நீங்கள் போகும்போது கால் எடுக்கிறத விட இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதோட பிரேக் டவுன் கொடுக்கும்போது நீங்கள் புட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வில் பி 23,442 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 23,382. 382ல் வந்துட்டு கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுக்கும். மார்க்கெட் கொஞ்சம் சைட்வைஸ் கொடுப்போம். போயிட்டு எப்போ இதை உடைக்குதோ 382 உடைச்சிதுன்னா, சொல்ல போனால் 380க்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு 23,315 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். இன்றைக்கி நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில், மார்க்கெட் வந்து 350 23,350ல் ரிவர்சலாக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. ரிவர்ஸ் ஆச்சா இல்லையா? எத்தனை பேர் இதை நீங்கள் வாட்ச் பண்ணீங்க? ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து ஒரு வாட்டி புல் பேக் எடுத்து திரும்ப கீழே வந்து வராமல் 315 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மார்க்கெட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே. சொன்ன இடத்துலேருந்து தான் ரிவர்ஸ் ஆகுது. சொன்ன இடத்துல சப்போர்ட் எடுக்குது. சொன்ன இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. சொன்ன டார்கெட் ரீச் ஆகுது. ஓகே. எவ்ரிதிங் ஒன்லி பை லேர்னிங். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ லேர்ன் மெனி திங்ஸ். ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்ததுன்னா நான் சொல்லிட்டேன், இந்த மூவ்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. இன்கேஸ் கேப் அப் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 569 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் புல்லிஷ் ஆயிரும். இதோட பிரேக் அவுட்டில், அதாவது அப் சைடில் டார்கெட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை உங்களுக்கு 23,694 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 23,806 வரைக்கும் உங்களுக்கு அப் சைடில் டார்கெட் இருக்கிறது. ஓகே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? டன். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா டோன்ட் ட்ரேட். வெயிட் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும். சொன்ன மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த லெவல்ஸில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது 1, 2, 3, 4. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் ஜோன். ஸோ கேப் டவுன் எடுத்ததுன்னா இந்த இடத்துல முக்கியமான ஜோனை நீங்கள் வந்து உங்களோட ஃபோக்கஸில் இந்த ஜோனில் தான் இருக்கணும். ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க 50,226 அண்ட் 50,183. ஓகே. அண்ட் டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 49
742 and 49 725. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது. பேங்க் நிஃப்டி நம்மளோட இன்னைக்கு உண்டான லெவலில் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கொடுக்கல, பட் ஆனால் பிரேக் அவுட்டும் ஆகலை. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி சைடு வைஸில் கொடுத்தது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு இதே தான், ஒரு கேப் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு கேப் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். முக்கியமான ஜோன் இந்த ஜோன் தான், டவுன் சைட் ஜோன், விச் இஸ் 49 742 அண்ட் 49 725. இந்த ஜோன் முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா இருக்குது. எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 740 தாராளமாக கால் சைட் போங்க. ஃபஸ்ட் டார்கெட் 49 871 கொஞ்சம் இதாகிட்டு திரும்ப அடுத்த டார்கெட் 49 984 வரைக்கும் உங்களுக்கு இந்த மூவ் கிடச்சிரும். இது உடைச்ச அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அகைன் இட் வில் கோ அப் சைட். ஃபஸ்ட் டார்கெட் வந்து திரும்பவும் உங்களுக்கு 50,150 வரைக்கும் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, இன்கேஸ் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு மேலே மார்க்கெட் போகணும்னா டெஃபினட்டாக இந்த பாயிண்டில் பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். காலாக இருக்கட்டும் இல்லை புட்டாக இருக்கட்டும், பிக் கேண்டிலாக தான் பிரேக் ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், பெரிய கேண்டிலாக வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியுது, இங்கே எவ்ரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் உடைக்கணும்னா மார்க்கெட் போய் சஸ்டெயின் ஆகிட்டு அது ஒரு பெரிய கேண்டிலாக உடைக்கணும். ஓகே, பெரிய கேண்டில் உடச்சி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சூப்பர் மூவ், ஃபென்டாஸ்டிக் மூவ் பார்ப்பீங்க. 50,641 ஃபாலோடு பை 51,000 என்னது 025. ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன பண்ண போகுது? ஓகே, சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் அப் இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவங்க கிளியராக தெரியுது உங்களுக்கு, எல்லா ஜோனை க்ராஸ் பண்ணி மேலே ஆயிடுச்சு. ஸோ அதோட பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்திங்கன்னா இந்த டார்கெட் வரும் 5641 51 025. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு பெரிய கேண்டில் கீழே உடச்சி திரும்ப இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா புட் சைடு வந்துடும். ஓகே, அதாவது கேப் அப் எடுத்து இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா எந்த லெவலில், இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதோட பிரேக் டவுனில் இருந்துச்சுன்னா புட் சைட் போங்க. ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 49 984. கொஞ்சம் புல் பேக் எடுக்கும், புல் பேக் எடுத்துகிட்டு இதை உடச்சுன்னா 49 871 அண்ட் ஃபாலோடு பை என்னோட கீழே இருக்க பாக்ஸ் ஜோன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், FIDA ஜோனுக்கு வந்துடும். டன். ஸோ கேப் அப் எடுத்தால் இந்த சான்ஸ், கேப் டவுன் எடுத்தால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த டார்கெட்ஸ்லாம் வரும், நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஓகே, 2 டார்கெட்ஸும் வந்துடும். ரைட், பை சான்ஸ் மார்க்கெட்டை நல்லா கேப் டவுன் எடுத்தது, நல்லா பாருங்கள், கேப் டவுன் இதுக்கு கீழே எடுத்தது, எதுக்கு 49 697. 49 697 கீழே எடுத்து மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நல்ல மூவ் டவுன் சைட் 49 482 புல் பேக் எடுத்து எப்போ இதை மட்டும் உடைச்சதுன்னா நல்லா பாருங்கள், இதை மட்டும் உடைச்சுன்னா 49 175 கிட்ட வந்துடும். எவ்வளோ பெரிய மூவ் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கேருந்து 697லேருந்து 175 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்ஸ் காத்திருக்கு. பட் உடையமா என்ன கேட்டிங்கன்னா முக்கியமான இந்த ஜோன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். என்ன நடக்குதுன்னு இந்த ஜோனை டிஸ்கிரைப் பண்ணி தான், இந்த ஜோனை வந்து ஒரு இதாக எடுத்து தான் மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியும். ஓகே, மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா டோன்ட் ட்ரேட். உங்களோட ஃபோக்கஸ்லாம் இந்த பாருங்கள், ஜோன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற இடத்துல மட்டும் உங்கள் ஃபோக்கஸை வைங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூவ்ஸ் வரணும். ஓகே, ஸோ வந்தால் நல்லாயிருக்கும். அப்சைட் மூவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் ரொம்ப நாளாக இதே ப்ரைஸில் மார்க்கெட் ஸ்டே ஆகிட்டு இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டிங் அப்சைட் மூவ் டுமாரோ. பார்ப்போம் எந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு. பிகாஸ் இந்த லெவல் ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற லெவல் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இதுக்கு மேலே இல்லை கீழேருந்து உடச்சி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் சரி, இல்லாட்டி மேலே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு அதுவும் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, தாராளமாக நீங்கள் கால் சைட் போகலாம். ஓகே, நாளைக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் ஃபார் டுமாரோ. ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் மெட்டல் செக்டர் அண்ட் ஐடி ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் பாருங்கள். சாரி, ஃபார்மா மெட்டல் அண்ட் ஐடி மூணுமே சொல்லியிருந்தேன். அண்டு மூணுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் கடைசி வரைக்கும் இருந்தது. நிறைய பேர் ஒரு நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ் அதில் எடுத்திருந்தாங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இது மூலமாக அவங்க கற்றுக்கிட்டோம். let us everybody teach each others. ஓகே, ரைட், உங்களுக்கு கிடைச்ச ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள்
இன்னொருத்தருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களும் நல்லா இருக்கட்டும். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு பார்ப்போம் திரும்ப ஒரு நியூ அனாலிசிஸில். டில் தென் பை ஃப்ரம் ப்ரொஃபஸர். ஃபார் எனி queries கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட். நான் அடிக்கடி ரீஹைட்ரேட் பண்ணுறேன். கமெண்ட் வரல, I will stop posting the video. Okay. Thank you. Bye bye and good night and see you soon with your new answers tomorrow. Bye.